இவங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதலாம். குரூப் 1 எழுதலாம், குரூப் 2, அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறது அதெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நல்ல பெண் கிடைப்பா. பெண்ணா இருந்தா நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல பையன் கிடைப்பான், படிச்ச பையனா இருப்பான், நல்ல அறிவுள்ள பையனா இருப்பான். உங்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு, சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, கிரிவலம் போயிட்டு. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் யாருப்பா அப்படின்னா சூரிய சந்திரன் தான். சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் எதிர்படுவார்கள். அந்த எதிர்படுறத நம்ம வாங்கிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு யார் சுத்தணும், எதுக்காக சுத்தணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சுத்தணும். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் என்னெல்லாம் கொடுக்க காத்துட்டு இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்கும். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் பெருகும், மருத்துவ செலவு குறையும், உறவுகள் பலப்படும், வெளிநாடோ வெளி மாநிலமோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், உள்ளூர்லேயே இடமாற்றம் வரும், அதிக பொறுப்புள்ள நல்ல ஒரு அதிகார தோரணையில் இருக்கிற உத்தியோகம் கிடைக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, டாக்டருக்கு படிக்கிறாங்க, நீட் எழுதுறேன், அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அருமையா பயங்கரமா ஹெல்ப் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ வேலை, தொழில் இல்லைன்னா இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிகழுமா சார்? இவங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதலாம். குரூப் 1 எழுதலாம், குரூப் 2, ஓகே, அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறது அதெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங் போகலாம், ட்ரைனிங் போயிட்டு அதில் போயிட்டு சக்ஸஸ் ஆகலாம். இவங்களுக்கு கடவுள் நல்ல அறிவையும் சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் சரியானபடி முடிவெடுக்கக்கூடிய திறமையும் உடையவர்கள். ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். அதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி சனி பகவான் கொடுக்க போறார். ரொம்ப அழகான அற்புதமான ஒரு விஷயம் சார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பொருள் இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த நிகழ்த்தி கொடுப்பாரு. ஏன் உங்களுக்கு கல்யாணம் வேணாமா? நம்ம நேரில் கல்யாணம் கண்டிப்பா கண்டிப்பா படிக்க முடிச்சுட்டா கல்யாணம் தான். நல்ல வேலை கிடைச்சது, வேலை கிடைச்ச உடனே கல்யாணத்தோட பொண்ணு. இல்ல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ற ஐடியாக்கே வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்க புடுங்கலே தாங்கலன்னா செல்லு பார்த்தாலும் நீங்க உங்க புடுங்கல பெருசா இருக்கீங்களே. அதாவதுமா உப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, உப்ப அடுத்தது அவருக்கு கல்யாணம். ஓகே, நல்ல கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நல்ல பெண் கிடைப்பா. பெண்ணா இருந்தா நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல பையன் கிடைப்பான், படிச்ச பையனா இருப்பான், நல்ல அறிவுள்ள பையனா இருப்பான். ரொம்ப லேட்டா அமைஞ்சா கூட நல்ல பையன் சார், அழகான பையன் கிடைச்சான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பெண்ணும் கிடைக்கும், நல்லபடியா வாழ்க்கை வரும். ரொம்ப நாளா இல்லாத குழந்தை இவங்களுக்கு இப்போ அமையும். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே மாதிரி வீடு வாசல் மனை எல்லாம் அமையும், சொத்து சுகம் சேரும், நல்லா இருக்கும். மொத்தத்தை துலா ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் பெர்ஃபெக்ட்டா நடத்தி கொடுக்கறாரு. எல்லாத்தையுமே அட்டகாசமா இருக்கு. 90% பெர்ஃபெக்ட்டா நடத்தி கொடுக்கறாரு. எந்த விஷயத்தை துலாம் ராசி என்பர்கள் பண்ணவே கூடாது? அவங்க இந்த ராசி இப்ப நீங்க சொன்னீங்களே துலாம் அப்படின்னா அவளை தூக்கி பார்த்தாங்கன்னா அந்த தட்டு ரெண்டும் சரியா இருக்கணும். எதையும் போடாம இருக்கும்போதே எதைய போட்டா அந்த பக்கம் சாஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா கரெக்டா இருப்பாங்க, கொடுக்கலன்னு வச்சுங்க கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு, சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, கிரிவலம் போயிட்டு. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் யாருப்பா அப்படின்னா சூரிய சந்திரன் தான். அந்த சூரியன் சந்திரன்ல நம்ம வழிபடும் போது கிரிவலத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களை சொல்றது எதற்காக? சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் எதிர்படுவார்கள். அந்த எதிர்படுறத நம்ம வாங்கிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு யார் சுத்தணும், எதுக்காக சுத்தணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சுத்தணும். எல்லாரும் ஒரே மாதிரி கிளாக் வைஸ் போயிட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை. ஆன்டி கிளாக் வைஸ் சில பேர் போகணும். அவங்க ஜாதகத்துக்கு சித்தர்களோடு பயணிக்க வேண்டும். ஒரு சில பேர் சித்தருக்கு எதிரில் போகணும். அதை தெரிஞ்சு நீங்க போயிட்டு பானகம்னா அந்த வெள்ளத்துல கலந்த நீர், அதே மாதிரி மோர் தானம், இதையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அற்புதமான காலம். சூப்பர் சார். இதை விட வேற என்ன வேணும்? ஏன்னா துலாம் ராசிக்கு தான் இருக்கிறதுல 100% பெர்ஃபெக்ட்டா சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் நிகழ்த்தி கொடுக்க போறான்னு நினைக்கிறேன்.
ஸோ துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் ஹாப்பியான நிகழ்வெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு? அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே. நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். ஓகே. அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். ம். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 வந்து சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். ஓகே. இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஓகே. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். ம். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம், சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. ஓகே. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். ஓகே. இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். ம். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே. இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் வக்கரம். ஓகே. இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. ஓகே. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் ம். அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். சூப்பர். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். ஆ. அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்கே கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.